செந்துரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேசல, 2 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு திரு நாகரத்னம் அவர்கள் பைவலசா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். அந்த ஊர் மக்களுக்கு மிகவும் சிறந்த சேவைகளை செய்து கொண்டு வருபவர், செய்திருக்கின்றார், செய்து வருபவர். அவர் பெண்கள் மீதான, அதாவது அவருக்கு அந்த ஊர் மக்கள் பெண்களுக்கு ரொம்ப உதவி செய்பவர். அவர் ஒழுக்க சீலர், தனிமனித ஒழுக்கம் அவரிடம் இருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம், தன்னுடைய காரினுடைய ஒரு பக்கத்து சீட்ல யாரையும் ஆம்பளையா கூட உட்கார விடுறதில்லை, ஒன்லி அவரோட வைஃபை மட்டும்தான் உட்கார விடுவார். அப்படிப்பட்ட ஒரு தனிமனித ஒழுக்க சீலர். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை நடித்த அவருக்கு வாழ்த்துக்கள். அதே போல திரு மோகன், இயக்குனர் மோகன், என்னால் என்னுடைய படத்துக்கும் அவர் கேமராமேனாக இருந்திருக்கின்றார். அந்த வேளையிலே நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா காடு மேடு கல் முள் எல்லாத்துலேயும் இதோ பகல் ஒரு 12 மணியை கூட வெறுங்காலோட அவர் போய் கேமரா பண்ணும்போது ரொம்ப வலிக்கும், இது பண்ணும், ரொம்ப நம்மளுக்கே மனசு வலிக்கும். இவர்கள் என்ன சொன்னாலும் இங்கே மேடையிலே சிலர் சொன்னார்கள். ஆனால் நான் என்று அந்த இதை அவர் விட வேண்டும், என்றிலிருந்து அவர் காலணி அணிய வேண்டும் என்று சொல்லி மேடையில் உள்ள அனைவரின் முன்பாக அவருக்கு காலணியை கொடுத்து அணிய வைக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ராஜ கணபதி அவர்கள், அடுத்ததாக இந்த படத்தில் அப்பா கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய திரு ராஜ கணபதி அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி செருப்பு நீங்கள் கொடுத்தா அவர் எப்படி அணிய மாட்டார் சார், சால்வை மட்டும்தான் நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் ஹிஸ்டரியிலேயே முதல் முறையாக இது நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வள்ளிமலை வேலன் படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கு அவருடைய அந்த 30 ஆண்டு கால விரதம் அப்படின்னே சொல்லலாம். காலில் செருப்பு இல்லாமல் அவர் இருக்கிறது, படத்தை எடுத்து முடிச்சிட்ட பிறகு தான் போடுவேன்ட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற வாழ்த்துவோம். ஸோ அதற்கான ஒரு சிம்பிளாக தான் அவர் கையில் காலணிகளை பரிசாக கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம். ஈவினிங் ஆஃப்டர்நூனில் ஸ்டார்ட் ஆச்சு, ஈவினிங் வந்துடுச்சு, இந்த நேரத்தில் இரவு வந்துடும். சாரி, ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஒரு சில பாயிண்ட்ஸ் பேசுகிறேன். வள்ளிமலை வேளாண் ஷார்ட்கட் VMB, வெற்றி மேல் வெற்றி வந்து சேரணும். ப்ரொடியூசருக்கு அவர் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மனிதர். எல்லா விஷயத்துலையும் அக்ரெசிவ்னஸ்ஸு, அறிவு, மக்களை டீல் பண்ணுறது, மக்களுக்கு சேவை செய்கிறது, ஒரு தனி மனிதனை அக்கறையை காட்டுறது, அது எல்லார்கிட்டையும் பார்க்க முடியாது, 1000ல் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதா நினச்சிக்காதீங்க, நான் மனத்தில் பட்டு தான் பேசுகிறேன். அப்புறம் டைட்டில் வள்ளிமலை வேலன் ரொம்ப சிறப்பு. இந்த காலத்தில் டைட்டில் ஒரே இங்கிலீஷ் டைட்டிலாக வைக்கிறாங்க, புரியாத டைட்டிலாக வைக்கிறாங்க. ஏதோ மக்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக டைட்டில் வைக்கிறாங்க. இந்த தமிழ்நாடுங்கிற நாட்டில் இருந்துட்டு அந்த மாதிரி டைட்டில் வைக்கிறாங்க. இது எவ்வளோ அழகான டைட்டில். வள்ளிமலை ஊர் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது, கேரக்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் வள்ளிமலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். இப்போ திருச்செந்தூர் ஃபேமஸ் ஆகிடுச்சு, திருவண்ணாமலை ஃபேமஸ் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த படம் வந்த பாடு வள்ளிமலை ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஸ்டோரி, இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. காதல் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அப்புறம் அனைத்து விதமான செய்திகள் இருக்குது.
அனைத்து விதமான செய்திகளும் இருக்குது. எந்த விரசமும் கிடையாது, வயலன்ஸ் கிடையாது, முகம் சொலிக்கிற சீன்ஸ் கிடையாது. ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரில் குடும்பமாக வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சாங்ஸு சொல்லவே தேவையில்லை. 2 சாங்கு போட்டு காட்டினாங்க, பார்த்து ரசிச்சிருக்கீங்க. காதல் சாங்கு, அப்புறம் அப்பா அம்மா சாங், அப்பா மகன் சாங்கு. அப்பா மகன் தான் இப்போ பெரிய டாபிக் ஆஃப் த தமிழ்நாடு போயிட்டுருக்கு. ஒரு கட்சியில் மிகப்பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. இப்போ அது என்னென்னா தாய் மகன் சம்மந்தப்பட்டது எல்லாம் வந்திருக்கு. ஆனால் தந்தை மகன் சம்மந்தப்பட்ட சாங் வந்து ஃபேமஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகி போச்சு. எனக்கு தெரிஞ்ச மஞ்சப்பை படம் வந்து தாத்தா பேரன் சம்மந்தப்பட்ட ஒரு சாங். அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த படத்தில் வந்து தந்தை மகன் சம்மந்தப்பட்ட சாங் வந்து அது நம்முடைய ரிசம்பிளன்ஸில் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரீச்சு அண்ட் பீச்சு உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் சீட் அவுட்டு எந்திரிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு. ஏன்னா மகனை பெற்றவர்கள், தந்தையை பெற்றவர்கள், அவங்களுக்கு அதனுடைய வழி தெரியும். ஏன்னா இப்போ பாசமெல்லாம் கம்மியாகிடுச்சு, எல்லாம் மிஷின் மயமாகிடுச்சு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறத கூட வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறாங்க. நேருக்கு நேர பேச்செல்லாம் போயிடுச்சு. ஸோ இனிமேல் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அன்பு வெளிப்படுத்தணும்னா நிறைய பேசணும். இந்த படம் அதுக்கு ஒரு திறவுகோலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் எம்என்ஆர், அவர் வந்து எம்என்ஆருடைய அப்ரிவேஷன் வந்து எம்ஜிஆருங்கிற அப்ரிவேஷனை ரிசம்பிளன்ஸ் ஆகுது. அவருடைய லட்சியமும் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய வழிகாட்டுதல், அவர் தான் அவருடைய ரோல் மாடல். அந்த படம் அந்த அவர் கலை பேஸ் பண்ணி தான் அந்த ரீச்சுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்காக தான் அந்த படமும் சாட்சியாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா கலையை வச்சு தானே அவர் பெரிய அளவுக்கு ஆனார். ஸோ இதுதான் என்னுடைய மனசில் பட்ட சில விஷயங்களை நான் பேசுகிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டுகிறேன். கூட நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியாக மக்களுக்கு ரீச் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் மக்களை கொண்டு போய் சேர்த்து ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்டு மக்கள் வள்ளிமலை மக்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சாதாரண மக்களில் அன்பின் வடிவான மக்கள். அங்கே போனீங்கன்னா அதனுடைய ஃபீலிங்ஸை வார்த்தைகளை வெளிப்படுத்தவே முடியாது. அவ்வளோ எப்படியும் மக்கள் இருக்காங்களான்ட்டு நேராக போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு மிக மிக நன்றிகள். அப்புறம் வந்து படம் முழுக்க எல்லா ஷூட்டிங் டேஸும் வந்து நல்ல சாப்பாடு போட்டார். எப்பப்போ பசி எடுக்குதோ அப்பப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். என்னைக்கும் அன்னமிட்ட கை வாழ்ந்தே தீரும். வாழ வச்சவரே வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் நிறைய அன்னம் போடுவார். எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாரும் மறுபடியும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன்.